ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் 101 தான் பார்க்க போறோம் நம்ம. நான் வந்து காலேஜ் கவுன்சிலரோ இல்ல ஸ்கூல் கவுன்சிலரோ கிடையாதுங்க, அட்டர்னியும் கிடையாது. எல்லாமே வந்து எங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னோட குழந்தைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜ்ல போய் பேசுறது, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்து தான் நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர்த்து நான் அது மாதிரி கவுன்சிலர் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க காலேஜ் கவுன்சிலர் இல்லைன்னா ஸ்கூல் கவுன்சிலரை வந்து காண்டாக்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஃபீஸ் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தலாம். இன்ஸ்டேட், ரீஜனல், அவுட் ஆஃப் ஸ்டேட், இன்டர்நேஷனல், இது 4 தாங்க பிரிப்பாங்க காலேஜ் டியூஷன் ஃபீஸை. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டேட் எடுத்துக்கலாம். நம்ம யாரெல்லாம் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்பா டாக்ஸ் பே பண்ணிருக்கணும். அந்த குழந்தை வந்து இன்ஸ்டேட்ல வந்து ஹை ஸ்கூல் படிச்சிருக்கணும். அப்போ அவங்க காலேஜ் அப்ளை பண்றது இன்ஸ்டேட் காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் இன்ஸ்டேட்ல படிக்கல, நான் வந்து வேற ஸ்டேட்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் டியூஷன் ஃபீஸும் இருக்குங்க. சில ஸ்டேட்ல வந்து ரீஜனல் இருக்கு, சில ஸ்டேட்ல வந்து ரீஜனல் கிடையாது. அதால நீங்க இருக்க ஸ்டேட்ல வந்து ரீஜனல் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணீங்க. இப்ப ரீஜனல்னா எப்படின்னா, உங்க ஸ்டேட்டை ஒட்டி பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுங்களா, அதெல்லாம் வந்து கம்பைன் பண்றதுதான் ரீஜனலா வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 8 ஸ்டேட் வரும். அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ்னா, இப்போ நான் இருக்கிற நார்த் சைட்ல இருந்து பசங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிட்டு அங்க போய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் தான் பே பண்ணணும். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க கலிபோர்னியால இருந்து இங்க நார்த்துக்கு வந்து படிச்சாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ரீஜனலுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து மேத்ஸ்ல படிக்கிற பசங்க வந்து கனெக்டிகட்ல போய் படிக்கலாம். கனெக்டிகட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிட்டு படிக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ஃபீஸ் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் கிடையாது, ரீஜனல் ஃபீஸ் தான். அதே மாதிரி கனெக்டிகட்ல இருக்கிறவங்க மேத்ஸ்ல கூட போய் படிக்கலாம். அவங்களுக்கும் ரீஜனல் ஃபீஸ் தான், அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது அவங்க. அது மாதிரிதான் வந்து இங்க நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரீஜனா பிரிச்சிருக்காங்க. ஈஸியா இருக்கு பசங்களுக்கு மூவ் பண்றதுக்கு. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, ஒன்லி ரீஜனல் ஃபீஸ் பே பண்ணா போதும். 2 ரீஜன் பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ இங்கிலாந்து ரீஜனா பிரிப்பாங்க, இன்னொன்னு வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனா பிரிப்பாங்க. இந்த நியூ இங்கிலாந்து ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட் கவர் ஆகும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டேட் கவர் ஆகும். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டேட் கவர் ஆகும். இந்த 8 இல்ல 6 ஸ்டேட்குள்ள இருக்க பசங்க உள்ளுக்குள்ளேயே வேற வேற ஸ்டேட்ல வந்து படிக்கணும்னு நினைச்சு அங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரீஜனல் ஃபீஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அது ரீஜனுக்குள்ள இருக்கிறதால ரீஜனல் ஃபீஸ் தான் பே பண்ணுவாங்க. நீங்க எந்த காலேஜ்ல அப்ளை பண்றீங்களோ, எந்த யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றீங்களோ அவங்க கிட்ட கேட்டுங்க, ரீஜனல் டியூஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டுங்க. இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸை விட ரீஜனல் வந்து கம்மியா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா இன்ஸ்டேட் ஃபீஸை விட ரீஜனல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபீஸ் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்து வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விசால வராங்க இல்லையா, F1 விசா, J1 விசா, அவங்க எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து கண்டிப்பா காலேஜ் டூர் போங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். என்னதான் நீங்க யூடியூப்ல எல்லாருக்கும் சொல்றதெல்லாம் கேட்டாலும் உங்களுக்குன்னு டைரக்டா நீங்க இன்பர்சனா வந்து கேட்கும் போது இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்திருப்பாங்க இன்ஃபர்மேஷன் செஷன்ல. அங்க வந்து எல்லாருமே நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் கிடைச்சிடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் எய்டு, அதை பத்தியும் நீங்க எவ்வளவு பே பண்ணணும், என்ன டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க. டியூஷன் ஃபீஸ்ல இருந்து ஃபுட்டுல இருந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. அதால அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. காலேஜ் டூர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா போயிடுங்க. டைம் எடுத்துட்டு போங்க. ஏன்னா இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மீன்ஸ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியும் இப்போ வந்து ஸ்ப்ரிங்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஸ்ப்ரிங்ல அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க எல்லா காலேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ நீங்க 4-5 செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 4-5 காலேஜ்க்கு வந்து கண்டிப்பா போயிடுங்க. இதுவே நீங்க இப்ப 11th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க காலேஜ் டூர் பாக்குறதுக்கு. பாருங்க,
இப்ப ஃபால்ல மிஸ் பண்ணவங்க ஸ்ப்ரிங்ல மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா போங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பசங்களுக்கும் ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரியும் காலேஜ் எப்படி இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. பசங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டைரக்டா பசங்களே வந்து கேட்டுக்கலாம். நல்ல ப்ரோக்ராம மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, H4 கிரீன் கார்டு அப்ளை பண்ணி EAD கார்டு வாங்கின கிட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. H4 கிட்டும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணி EAD கார்டு வச்சிருக்க கிட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ், அவுட் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் ரீஜனல், இந்த 3 டியூஷன் ஃபீஸ் தாங்க கட்டுற மாதிரி வரும். அவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க இந்த 3த்துலயும். அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கிறேங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டேட், அவுட் ஆஃப் ஸ்டேட், ரீஜனல், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல். டியூஷன் ஃபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மேனிட்டரி ஃபீஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஹவுசிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுங்க. இந்த டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டேட்டுக்கு வந்து 33,000 ஆகுது, அவுட் ஆஃப் ஸ்டேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 52,000 ஆகுது, ஆனா ரீஜனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 46. அவுட் ஆஃப் ஸ்டேட்டை விட ரீஜனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000 கம்மியா இருக்கு. இன்டர்நேஷனல் டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எப்போதுமே அதிகம் தாங்க. இதுதான் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்படிதான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இது வந்து இந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் நான் காமிக்கிறேன். ஒரு காலேஜுக்கு டிஃபர் ஆகும், ஒரு யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸஸ் வந்து டிஃபர் ஆகும். மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து 2024-25ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். 2025-2026ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதை விட அதிகமா தாங்க இருக்கும். 3 to 4% இன்க்ரீஸ் ஆகும் எவ்ரி இயருங்க. அடுத்தது வந்து நான் காலேஜ் டூர் போயிருந்தேன், அதை வந்து இந்த வீடியோல உங்களுக்கு அட்டாச் பண்றேன், போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நாங்க போன காலேஜ் டூர் பாத்தீங்கன்னா யூமாஸ்ல இருக்க பாஸ்டன் காலேஜ் தாங்க போயிருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா 9:30க்கு தான். நாங்க சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டோம். மோஸ்ட்லி நாங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறது காலையில அப்பாயின்மெண்ட் தாங்க எடுத்துக்கிறது. 9:30 அப்பாயின்மெண்ட் ஈஸியா இருக்கும், காலையில டிராபிக்கும் இருக்காது. ஒரு 6:30 கிளம்பினோம்னா ரீச் ஆயிடலாம் ஒரு 8:30க்கெல்லாம். அதாலதான் நாங்க 9:30 ப்ரிஃபர் பண்றது. இவங்ககிட்ட 1:30யும் இருக்கு அப்பாயின்மெண்ட். ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்ஃபர்மேஷன் செஷனை. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள காலேஜ் டூர் எடுத்துட்டு போய் காமிப்பாங்க. இப்போ நாங்க டூர் பார்க்க கிளம்பிட்டோங்க. இப்போ மெயினா ஃபர்ஸ்ட் போறது வந்து டோர்ம் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் நாங்க. இந்த ரூம்ல 2 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருக்குங்க. 2 சைட்ல பெட் போட்டிருக்காங்க. பசங்களுக்கு அதுக்கு ஸ்டடி டேபிள் 2 இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி காப்பே உள்ள இருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமும் இருக்கு, பசங்களை எடுத்துட்டு போய் ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றதுக்கு. இங்க வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படி இருக்கும், எவ்வளவு சேஃப்டி, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பில்டிங் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங். இந்த காலேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா 3 குரூப்பா பிரிச்சு 3 பேரை எங்களை கைட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க. சில காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போய் நம்மளுக்கு காமிப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே இதெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டாங்க. ஒரு 1 hourல முடிஞ்சிருச்சு டூர் எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப லஞ்ச் சாப்பிடறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து காம்ப்ளிமெண்டரி லஞ்ச் கிடையாது, நம்ம தான் வாங்கி சாப்பிடணும். $1 per person. $10 பே பண்ணிட்டு நம்ம உள்ள என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாங்க. சாலட் பார் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் இருக்கு உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீட்சா, இட்டாலியன் ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு, ஏஷியன் ஃபுட் எல்லாமே இருக்குங்க. நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் டெசர்ட், காஃபி, டீ, ஹாட் சாக்லேட், ஜூசஸ் எல்லாம் பசங்க என்ன வேணுமோ சாப்பிடலாம். நாங்க என்ன ட்ரை பண்ணோம்னா பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சாண்ட்விச் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் போல் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் அண்ட் பேக்ட் வெஜிடபிள்ஸ், இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நாங்க பசங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க. டெசர்ட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து சினமன் பன் எடுத்து வச்சிருக்காங்க.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்படிதாங்க இருக்கோம் காலேஜ் டூரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.